மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட பட தயாரிப்பாளர் தான். ஏறத்தாழ ஒரு 25-30 படம் எடுத்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் படம் நடிச்சிருக்காரு. அதில் நமக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு இந்த துறையில் படம் பேர் வைக்கிறதுல ஏற்பட்ட இடர்பாட்டில் தான் அவர் ஒரு பேர் வச்சார், பொண்டாட்டி சொன்னால் கேட்கணும். அப்போவே அந்த இடையூறு ஏற்பட்டுருக்கு. வேற ஒன்றும் பயத்தின் காரணமாக இல்லை. இன்றைக்கு சினிமா துறையும் இன்றைக்கு இந்த கொரோனாவில் மிகவும் பாதிக்கப்பட்டது ஒன்று. ஏறத்தாழ 4000-5000 திரையரங்கில் இருந்த தமிழ்நாடு ஏறத்தாழ இன்று ஒரு 1000 என்கிற எண்ணிக்கை குறைவாக வந்திருக்கு. இந்த திரைப்படத்தினர் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு தொலைக்காட்சி எல்லாம் வந்த காரணத்தினாலும் அதே வேளை தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கிற காரணத்தினாலும் திரையரங்குக்கு போய் சினிமாவை பார்க்கிறவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அதிலே கூட இன்றைக்கு திரைப்படம் தயாரிப்பதில் கூட இன்றைக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் கூட சொன்னார்கள். இன்றைக்கு வரக்கூடிய திரைப்பட பாடலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்தி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னார்கள். இதை யதார்த்தமாக அந்த கருத்தை சொன்னார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அந்த சூழ்நிலையும் அதே நேரத்தில் படத்துக்கு கூட பாட்டு எழுதுவதற்கு மட்டுமில்லை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இடையூறு, படத்திற்கு பெயர் வைப்பதில் கூட இன்றைக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. அது படத்துக்கு பெயர் வைப்பதில் பல சிக்கல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. திரும்ப திரும்ப ஒரு பெயரையும் அதை வைத்து ஒரு பெயர் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்ம மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட பட தயாரிப்பாளர் தான். ஏறத்தாழ ஒரு 25-30 படம் எடுத்திருக்காரு. அவர் இப்போ மட்டுமல்ல இந்த பிரச்சனை, அந்த படத்துக்கு பேர் வைக்க போது அவர் படம் எடுத்தப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேர் வைக்க இன்னும் சொல்லப்போனால் படம் நடிச்சிருக்காரு. அதில் நமக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு இந்த துறையில் படம் பேர் வைக்கிறதுல ஏற்பட்ட இடர்பாட்டில் தான் அவர் ஒரு பேர் வச்சார், பொண்டாட்டி சொன்னால் கேட்கணும். அப்போவே அந்த இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. வேற ஒன்றும் பயத்தின் காரணமாக இல்லை, யதார்த்தமாக அந்த சூழ்நிலை அமைந்தது என்பது தான் இந்த நேரத்தில் சொல்லி. அதனால தான் இன்றைக்கு பெயர் அதே நேரத்தில் படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் மழுங்கி விட்டது. வசனங்களும் கூட இன்றைக்கி நேற்றை கூட நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர் கூட சொன்னார்கள், பராசக்தியை பற்றி குறிப்பிட்டார்கள். அதில் ஒரு நீதிமன்ற காட்சி அற்புதமான அந்த வசனம் இன்றைக்கு திரையுலகில் மட்டுமில்லை தமிழர் எங்கெல்லாம் வாழ்கிறோம் அதை கேட்ட இடத்துல எல்லாம் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தின்னு சொன்னார். அன்றைக்கி அதுவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த படம். நம்முடைய மாண்புமிகு முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்கள் வசனம் எழுத அந்த படம் மிக சிறப்பான வரவேற்பு பெற்றது. அதில் எதுவும் சொல்வார், நீதிமன்றத்தில் இந்த நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளை இன்றைக்கு சந்தித்திருக்கிறது. அதே நேரத்தில் புதுமையான மனிதர்களையும் சந்தித்திருக்கிறது. பல்வேறு விசித்திரமான வழக்குகளையும் சந்தித்த நீதிமன்றம், புதுமையான வழக்கறிஞர்களையும் கண்ட நீதிமன்றம். அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த வழக்கோ, அதாவது அந்த சம்பந்தப்பட்ட வழக்கை பற்றி சொல்வார், இந்த வழக்கோ விசித்திரமானதும் அல்ல, நானும் புதுமையான மனிதனும் அல்ல, வாழ்க்கையில் சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான் என்று சொல்வார். அதே தொடர்ந்து அதில் கூட இன்றைக்கு குற்றஞ்சாட்டப்பட்ட சூழ்நிலை, கோவிலில் குழப்பம் விளைவித்தேன், அதே நேரத்தில் பூசாரியை தாக்கினேன், இதெல்லாம் சொல்லி என்னை குற்றஞ்சாட்டி இருக்கின்றார்கள். நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இதையெல்லாம் மறுக்கப் போவதில்லை என்று. இல்லை, நான் மறுக்கப் போவதில்லை. காரணம், இன்றைக்கு கோவிலில் குழப்பம் விளைவித்தார்கள். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரமாகிவிடக்கூடாது என்பதற்காக. அதே போல பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாக மாறிவிட்டது என்பதற்காக அதை செய்தேன் என்று சொல்வார்கள். அது அற்புதமாக அந்த காட்சி இங்கே படமாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவர் ஒருவர் எழுந்து நீதிமன்றத்தில் எழுந்த காட்சி எழுந்தவரை பார்த்து சிவாஜி கணேசன் அவர்களை பார்த்து கேட்பார், இதை நீங்கள் இன்னைக்கு இதையெல்லாம் ஆதரிக்கிறீர்களா என்று. அல்லாது உலகத்தில் அந்த சொல்லுவார்கள், உலகத்தில் இல்லாதவருக்கு அக்கறை உனக்கேன் இந்த அக்கறை வந்தது என்று சொல்ல, உனக்கு இல்லாத அக்கறை உனக்கேன் இந்த அக்கறை, உலகத்தில் இல்லாதவருக்கு வந்த அக்கறை என்று கேட்பார்கள். ஆம், பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். அதே நேரத்தில் இன்னைக்கு சுயநலம் என்பீர்கள், சுயநலத்திலும் பொதுநலம் இருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறத மீன், அதை போல இன்னைக்கு நம்முடைய இந்த குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த குற்றவாளியினுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தால் எவ்வளவு காட்டாடுகளை கடந்து வந்திருக்கிறேன் என்பது தெரியும். பாட்டு கூவிடும் குயில் கூவிடும் பாட்டு கூவிடும் குயில்கள் கிடையாது. அதே நேரத்தில் படமெடுத்து நிலையும் பாம்புகள் இருந்தன என்று சொல்வார்கள். அதே போல தீயை நம்முடைய தெண்டலை தீண்டி இருக்கிறேன், தெண்டலை தீண்டியதில்லை, தீயை தாண்டி இருக்கிறேன் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட வசனங்களும் அதே நேரத்தில் இறுதியாக கேட்பார், கேளுங்கள் என் கதையை, தீர்ப்பு எழுதுவதற்கு முன்பு தயவு செய்து கேளுங்கள் என்பார்கள். அதுபோல் இன்றைக்கு அற்புதமாக அந்த வசனங்கள் அடங்கிய அந்த நீதிமன்ற காட்சி அங்கே படத்தில் அதிர்வலை ஏற்படுத்தி தமிழகம் முழுவதும். எனவே இந்த வகையில் இப்படி திரையுலகம் இணைந்த இந்த சிறப்பான ஒரு துறையாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது.